வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை தக்காளி ரசம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம பண்ண போகிறது தக்காளி எலுமிச்சை ரசம், எலுமிச்சை தக்காளி ரசம். இதில் தக்காளி கொஞ்சம் பெங்களூர் தக்காளி, அதனால் ஒன்றும் ரொம்ப புளிப்பு இருக்காது. புளித்தண்ணி ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கிறேன். இது தவிர தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் நறுக்கிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். கழுவி வச்சா கசக்காது, அதுக்கு தான். இது தவிர ரசப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கிற ரசப்பொடி கிடையாது. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா அரைச்சிக்க போகிறோம். இப்போ முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா, இந்த புளித்தண்ணி அடுப்பில் வச்சு தக்காளி அதில் போட்டு வேக விட்டுறேன். அடுப்பில் புளித்தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுட்டு இந்த தக்காளி அதில் போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ரசத்துக்கு பொடிச்சிடலாம். மிக்சியில் மிளகு, சீரகம், 3 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல் போட்டிருக்கேன். இந்த மல்லி தலையில் கொஞ்சம் ஆஞ்சி வச்சது, இதையும் அதோடு சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரசத்தில் கொஞ்சம் ட்ரையாக இருந்த கருவேப்பிலை இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு போட்டேன். மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடி. இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இதை போட்டுடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் கொதிச்சதில் மேலே இன்னும் கொதி வரல. இது போட்டு இந்த மிக்சியை அலசி தண்ணி ஊற்றிடலாம். மிக்சியை நல்லா அலசி தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொஞ்சம் மகிழ்ந்து வரட்டும். ஒன்றா சேர்ந்து கூட்டி குமிஞ்சு வரும். ரசம் நல்லா கூட்டி குமிஞ்சு பொங்கி வருது இல்லைங்களா? இப்போது இந்த பச்சை கொத்தமல்லியை போட்டு அடுப்பை அணைச்சிட்டு இந்த லெமனில் பிழிஞ்சிடலாம். நம்ம நல்லா தாராளமாக ஒரு பழம் பிழியலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெமன் வாசனை நல்லா டேஸ்ட் பிடிக்கும்னா நல்லா புளியே சேர்க்காமல் 2 லெமன் கூட பிழியலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா போட்டுட்டு இது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி உடனே ஊற்றி விட்டுறணும். எப்போவுமே ரசத்துக்கு கொஞ்சம் அது கொதித்து முடித்த உடனே அடுப்பு அணைச்ச உடனே கொஞ்சம் மேலே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தொடிக்கணும். அப்போ தான் அது கடுத்து போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் இன்னொரு இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் தாளித்து வச்சிடலாம். இந்த பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டு இந்த ரசத்தில் கொட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வைக்க வேண்டியதுதான். சுவையான எலுமிச்சை தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம் ரசப்பொடி. அதுவும் ஒரு தனியான வாசனையை கொடுக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குறிப்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.